கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை தொடங்கியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன் இணைகிறார். மோகன், விரிவான தகவல். தமிழ்நாட்டை உலுக்கிய பெரும் பரபரப்புக்கு உள்ளாகிய கொலை கொள்ளை சம்பவங்களில் ஒன்று கோடநாடு கொலை கொள்ளை சம்பவம். ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு நடந்த மிக முக்கியமான ஒரு அசம்பவமாக இருக்கக்கூடிய இந்த சம்பவத்தினுடைய விசாரணை என்பது சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகிறார்கள். மிகவும் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய இந்த விசாரணை பொறுத்தவரை இதுவரை 245 மேற்பட்டவரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது அதிமுகவை சேர்ந்த உள்ளூர் நிர்வாகி சங்கரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கொடநாடு எஸ்டேட்டில் கம்ப்யூட்டர் ஆபரேட்டராக இருந்த தினேஷ்குமார் தற்கொலை செய்து கொண்டார். அப்பொழுது அவருடைய உடலை ஆம்புலன்ஸில் ஏற்றி சென்ற ஓட்டுநர் மற்றும் அதிமுகவுடைய நிர்வாகி சங்கர் இருவரும் இருந்தார்கள். இது தொடர்பாக டிரைவருக்கு ஏற்கனவே சம்மன் அனுப்பி விசாரணைக்கு ஆஜராக தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் சங்கருக்கும் போலீசார் சிபிசிஐடி போலீசார் தனிப்படையில் இருந்து சம்மன் அனுப்பி ஆஜராக சொல்லியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் கோவையில் உள்ள பிஆர்எஸ் கிரவுண்டில் தனிப்படை விசாரணை அதிகாரி முன்பாக அதிமுகவை சேர்ந்த உள்ளூர் நிர்வாகி நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆஜராகி இருக்கின்றார். தற்பொழுது அவருடைய விசாரணை நடைபெற்று வருகிறது. மறைந்த கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் தினேஷ்குமார், அதாவது உயிரிழந்த தற்கொலை செய்து கொண்ட தினேஷ்குமார் உடைய உடலை ஏற்றி சென்ற பொழுது அங்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாகவும் இந்த கொடநாடு கொலை கொள்ளை சம்பவத்தின் பொழுது அவர்கள் எங்கே இருந்தார்கள், என்ன செய்தார்கள் என்பது குறித்தும் போலீசார் தற்பொழுது விசாரணை தொடங்கி இருக்கின்றார்கள். ஏற்கனவே விசாரணை அதிகாரிகளாக இருந்த போலீசாரிடமும் விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அப்பொழுது நடந்த ஒவ்வொரு நகர்விலும் பங்கெடுத்திருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கட்டும், கார் ஓட்டுநர்கள், உள்ளூர் நிர்வாகிகள் என பலரிடம் விசாரணை நடத்துகிறார்கள். அதன் ஒரு பகுதியாகவே அதிமுகவை சேர்ந்த உள்ளூர் நிர்வாகி சங்கரிடம் தற்பொழுது போலீசார் விசாரணை தொடங்கி இருக்கின்றார்கள். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.